The journey of pregnancy starts with self-care and self-love. நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நிறைய விஷயம் கடந்து வருவோம். நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பிடிக்காம மாறிடும். பிடிக்காத விஷயம் எல்லாம் பிடிச்சதாக மாறிடும். இது எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல நம்ம எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக சேஞ்ச் ஆயிரும். ஒரு கட்டத்தில் செல்ஃப் டிபெண்ட்டாகவும் மாறிடுவோம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் ஓகேவா, எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயத்துங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பர்சன்ஸ்க்கு. எப்படின்னு பார்த்தா வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே டென்ஷன், ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஆனால் உடனே இதை கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள் இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை தான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் இந்த காலத்தோட லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேம் தானா? ரெண்டும் ஒன்றா தான் இருந்துச்சா? அப்போல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 10 ஊசி போடுறதுனாலே அச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஊசி அப்படின்னா எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல, ஏன்னு தெரியல. நிறைய ஊசி, சத்து ஊசி, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியான ஊசி, அதுக்கப்புறம் தடுப்பூசி, இந்த மாதிரி நிறைய ஊசி போட்டுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்க முடியுமா? நாங்களாம் இவ்வளோ ஊசி போட்டுக்க மாட்டோம், நீங்கள் ஏன் இவ்வளோ ஊசி போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்துக்க மாட்டீங்க தானே. எல்லா ஊசி எதுக்கு? குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும், அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும், அம்மாவோட பிளட் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், குழந்தைக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே. கரெக்ட் தானே? ஏன் அப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்தை இப்போ நாங்களும் படணும், நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க? இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியை ஏன் ஹாப்பியராக ஸ்மூத்தராக கொண்டு போக முடியாது? முடியும் தானே. ஏன் நம்ம பட்ட கஷ்டத்தை இவங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. வேலை செய்கிறது கஷ்டம்னு கிடையாது. வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி செய்யலாம், யாராவது ஹெல்ப் பண்ணலாம், கூட சேர்ந்து பண்ணும்போது பேர்டன் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தராக மாறிடும் தானே. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், லைஃப் ஈஸியாக மாறும். அதே மாதிரி ஓகே, எல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னு ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். இது பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். என்ன கன்ஃபியூஸ் ஆயிரும்? எல்லாமே கூலாக மாறிடும். அதனால நமக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகாது. நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேவும் ஸ்மூத்தராக போகும். ஆமாம் தானேங்க. அதே மாதிரி நிறைய சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, நல்ல சத்தான உணவு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முட்டை, பால், காய்கறி, அதே மாதிரி ஒரு கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட் டைம் கீரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தேவையான சத்துமானம் போதிய அளவு கிடச்சிரும். அது போக ப்ரெக்னென்சி டைமில் செல்ஃபாக நல்லா கேர் பண்ணிக்கணும். எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸசைஸு, ஒர்க் அவுட்ஸு இந்த மாதிரி பண்ணுறத கூட நம்ம குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். ஒரு 10 நிமிஷமாவது பேரண்டிங்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குழந்தையோட பேசலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது காலையில் எழுந்திரிக்கும்போது குட் மார்னிங் சொல்லலாம். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அம்மா இது பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணிகிட்ருக்கேன்னு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ குழந்தையும் நீங்கள் பேசுகிறத உள்ளுக்குள்ளேருந்து சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சேஃபான ஃபீல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சும்மா இருக்கும்போது நல்ல ப்ளசண்ட்டான சாங்ஸ் கேட்கலாம், பேபிக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் முக்கியமாக டாக்டர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஹாப்பி பேரண்டிங் டியர் பேரண்ட்ஸ். ஹெல்த்தியாக இருங்க, பேபியும் ஹெல்த்தியாக வளரும். டேக் கேர். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.